ஹலோ எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஒரு காஸ்கோ ஷாப்பிங் vlog தான். இது வந்து பிளாக் ஃப்ரைடே வீக்ல ஷூட் பண்ண வீடியோ. பட் கொஞ்சம் பிஸி வீக் அப்படின்றதுனால அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. காஸ்கோவில் வந்து இந்த ஆஃபர் வந்து டிசம்பர் 1 வரைக்கும் இருந்தது. ஸோ அர்ஜென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாகவே போய் ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். ஸோ என்னென்ன வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் இருந்தது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்மியாவோட டிஜிட்டல் ஏர் ஃப்ரையர். இது வந்து 8 குவாட்ஸு. இது வந்து சம் $10 அந்த மாதிரி கம்மியாகி டிஸ்கவுண்ட்ல இருந்தது. ஆ இது வந்து நான் $44க்கு வாங்குனேன். நான் வந்து ஒரு ஏர் ஃப்ரையர் ஒண்ணு பார்த்துட்டே இருந்தேன். 8 குவாட்ஸ்க்கு இந்த பிரைஸ் வந்து ஒரு நல்ல டீலா தெரிஞ்சது. நான் இங்க வரதுக்கு முன்னாடி டார்கெட்டும் போயிட்டு ஒரு ரவுண்ட் எல்லாமே பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ அங்க விடவே வந்து காஸ்ட்கோல வந்து பெஸ்ட் டீலா இருந்தது. அதனால நான் இங்கேயே வந்துட்டு ஏர் ஃப்ரையர் ஒண்ணு வாங்கிட்டேன். அண்ட் என்னோட ஷாப்பிங்ல வந்து நான் மெயினா பிளான் பண்ணி போனது வந்து டைசன். நீங்க வந்து என்னோட லாஸ்ட் காஸ்ட்கோ வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, அப்போ வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நான் இப்போ ரேட் பார்த்துட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். இது வந்து தேங்க்ஸ் கிவிங் டைம்ல கண்டிப்பா சேல்ல வரும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி $140 வந்து டிஸ்கவுண்ட்ல இருந்தது. நான் லாஸ்ட் மந்த் இது பார்த்துட்டு போனப்போ $619க்கு இருந்தது. பட் இந்த தடவ வந்து ஆ நான் பார்த்த அந்த கம்ப்ளீட் லாங் செட்டு வந்து டிஸ்கவுண்ட்ல இருந்தது ஃபார் $140. அதனால வந்து இதுக்கு மேல யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். லாஸ்ட் இயர் தேங்க்ஸ் கிவிங் டைம்லயே வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து டைசன் எடுத்துக்க சொன்னாங்க. வேண்டாம் எதுக்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தா கூட நான் இந்த பிரைஸ்க்கு வாங்கியிருக்க மாட்டேன். இந்த இயர் வந்து எனக்கு இந்த பிரைஸ் வந்து ஓகே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது. அதனால தான் வந்து ஓகே வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். ஸோ, அதுக்கப்புறம் வந்து யூசுவல் கிராசரி லிஸ்ட் எல்லாம் வாங்குனோம். ஆ டிசம்பர் கிராசரி லிஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். பிகாஸ் என்னென்ன வந்து நம்ம இந்த வின்டர் ஆரம்பிக்க போற வெதருக்கு வந்து நம்ம எதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா சாப்பிட முடியும், எதெல்லாம் கிரேவ் பண்ணுவோம், அந்த மாதிரி யோசிச்சு வந்து ஒரு லிஸ்ட் போடுவோம் எப்பவுமே. அதனால கொஞ்சம் வந்து இதில அன்ஹெல்தி ஃபுட்டான ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்லாம் எடுப்போம். பட் ஸ்டில் இத வந்து நாங்க எப்பவுமே ஹேபிட்டா ஃபாலோ பண்ண மாட்டோம். இந்த மாதிரி வின்டர் டைம்ல கிரேவிங்ஸா இருக்கும் அப்படின்றதுனால, யூசுவலாவே வந்து வின்டர் டைம்ல கொஞ்சம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி நான் போனப்போ ஃப்ரெஷ்ஷா வந்து குரோசாண்ட் அப்பதான் லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அத பார்த்ததும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஸோ வந்து குரோசாண்ட் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த அகாவே வந்து வாங்கினோம். ஆல்சோ வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, காஸ்ட்கோல வந்து நெறைய பிஜே செட் கலெக்ஷன்ஸ் வரும். அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். அதனால வந்து பிஜே செட் ஒண்ணு பிக் பண்ணேன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, இதே $15க்கு 4 பீஸ் பிஜே செட் வந்தது. இந்த வாட்டி பார்த்தா அத வந்து 3 பீஸ் செட்டா குறைச்சுட்டாங்க. இது ஆக்சுவல் எவ்வளோ பிரைஸ் ஜாக்கி? இப்ப எவ்வளோ குறைஞ்சிருக்கு? இது அதே ப்ரைஸ் தான். இதுதான் ஆஃபர். 350 1950 ஆஃபர் கொடுத்தாங்க. நல்ல லைட்டு, செம்ம லைட் வெயிட். ஆக்சுவலி தின்னா இருக்கு, பார்த்தாலே தெரியுதுல்ல. மெயினாக வந்து லிஃப்டாக பேக் வச்சு ஏர்போர்ட்டு கொண்டு போய் வச்சு இதுவே பாதி வெயிட் இருக்கும்ல, அது மாதிரிலாம் இது உண்மையிலே நல்ல லைட் வெயிட்டாக இருக்கும். இது வந்து இது 350 ஆஃபு, இது 250 ஆஃப். இது வந்து ஐடியா பேட் தான். இது நம்ம ஃபோல்ட் பண்ணி பேட் மாதிரி வச்சுக்கலாம். ஸ்டைலஸ் கொடுக்குறாங்க. இது 250 ஆஃப். இது வந்து 250 ஆஃப்ல. இது 350 ஆஃப். இன்ச் வந்து ரெண்டுமே சேம் சைஸ் ஸ்க்ரீனா? இது 14 இன்ச்சு, அது 13.8. இது 50 கிலோ. இது நம்ம ஏன் லேப்டாப் சைஸு, இதுதான் தர்ஷன் லேப்டாப் சைஸ். 1 டெராபைட். ஆனால் இப்போ வரது வந்து 1 டெராபைட். ஸோ கேட்ஜெட்ஸ் வந்து நெறைய ஆஃபர்ல இருந்தது. அதே மாதிரி இந்த PS5 வந்து $299ன்னு போட்டிருந்தது. அது பார்த்ததும் என்னடா அது PS வந்து எப்படிடா இவ்ளோ கம்மி ரேட்டுக்கு தருவாங்க அப்படின்னு நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா போய் பார்த்தா அது வந்து ஃபோன்ல அட்டாச் பண்றது. ஸோ ஃபோன்ல கனெக்ட் பண்ணி PS5 விளையாடுறதுக்கு தான் இந்த ரேட்டு.
அந்த மாதிரி நெறைய டீல்ஸ் இருந்தது. ஸோ அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு இருந்தோம். நான் லாஸ்ட் வீடியோலயே சொன்னேன், நாங்க வந்து ட்ரோன் பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னு. இந்த ட்ரோன் வந்து நான் லாஸ்ட் மந்த் பார்க்கும்போது $700 இருந்தது. 699. பட் வந்து இப்போ அதுவுமே டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த புதுசா இந்த பிராண்டும் வந்திருந்தது. பொட்டன்சிக் அப்படின்ற பிராண்டு. ஸோ அது 2ம் கொஞ்சம் நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூலாம் பார்க்கணும் அப்படின்னு நெனச்சுட்டு, இப்போ ரேட் மட்டும் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு வந்தோம். எப்படி இருந்தாலும் இது சம்ஹவ் கிறிஸ்மஸ் டைம்லயும் இந்த ரேட்ட ஒட்டி போடுவாங்க. சரி ஓகே அப்ப பார்க்கலாம் அப்படின்ட்டு. வால்மார்ட் விளாக்ல வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நான் அங்க வந்து ஒரு ட்ரோன் பார்த்தேன்னு. அந்த ட்ரோன் வந்து நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம். பட் இன்னும் அத அன்பாக்சிங் பண்ணல. அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு, ஆ இது வாங்கலாம் அப்படின்றது தான் பிளான். பிகாஸ் அது இத விட கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஆனா வி நோ அதோட குவாலிட்டி வந்து கண்டிப்பா ஓகேவா தான் இருக்கும். இது அளவுக்கு இருக்காதுன்னு. ஸோ அத ஃப்ளை பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ட்ரோன் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியா டிசம்பர் கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே ஐ வாஸ் சோ கியூரியஸ். முதல்ல போய் அந்த ஏர் ஃப்ரையர யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. பட் அதுக்கு முன்னாடி இந்த கிராசரிஸ் எல்லாம் கொஞ்சம் பிரிச்சு கொட்டி, கொஞ்சம் கிச்சன்லாம் கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நியூவா இருக்கிறத ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு.
ஸோ ஒரு வழியா கிச்சன் கிளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு, ஏர் ஃப்ரையர் அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்டின்ட்டு சொல்லி எல்லாம் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டுருந்தேன். பட் வந்து அது கொஞ்சம் ஹெவியா இருந்தது. ஸோ என் ஹஸ்பண்டே வந்து அத எடுத்து தரேன்னாங்க. ஐ வாஸ் சோ கியூரியஸ் இத யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அத ப்ரீ ஹீட்ல போட்டு ஒரு 2 டைம்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவ ப்ளெயின் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு, நல்லா கிளாத் வச்சு தொடச்சு அதுலேருந்து அந்த டர்ட் அதெல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறமும் ஒரு தடவ ப்ரீ ஹீட் பண்ணிட்டு, அப்புறம் தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு ஃப்ரோசன் ஃபுட் வந்து வாங்கியிருந்தேன். மாசரெல்லா சீஸ் ரோல்ஸு. ஸோ அத வந்து ஃபர்ஸ்ட்டு செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதில தான் செஞ்சு பார்த்தேன். அது நல்லா வந்தது. சரி ஓகே நாளைலருந்து லஞ்சுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே செம்ம டயர்ட் ஆயிடுச்சு கிச்சன் கிளீன் பண்ணி எல்லாம் முடிச்சது. ஸோ அப்படியே வந்து ஒரு சின்ன பிரஞ்ச் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் போயிட்டு டைசன் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். என்னதான் நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தாலுமே, அதுவுமே வந்து நமக்கு அன்பாக்ஸ் பண்ணி, அத ஒதுங்க வச்சு, எடுத்து வச்சு, அத செக் பண்ணி, அதுவே வந்து ஒரு பெரிய வேல தான். இந்த 4, 5 டேஸாவே வந்து நல்ல வேல வீட்ல. என்னோட பையனும் வந்து தேங்க்ஸ் கிவிங் பிரேக்ல இருந்தான். என்னோட ஹஸ்பண்ட்க்கும் வந்து அந்த 4 டேஸ் வந்து கொஞ்சம் அப்படியே ஒர்க் ரிலாக்ஸ்டா போச்சு. ஸோ அப்படியே வெளிய போய் ஷாப்பிங் பண்றது, வீட்டுக்கு வர்றது, திரும்ப இதெல்லாம் எடுத்து வைக்க, கிளீன் பண்ணன்னு இந்த ஒரு மாரி ரெஸ்ட்டே இல்லாம ஓடிட்டு இருந்த மாரி இருந்தது. பட் ஸ்டில் ஷாப்பிங்கோட எக்ஸைட்மென்ட் வந்து இருக்க தான் செய்யும். டயர்டா இருந்தா கூட அடுத்து, "ஓ! இதுக்கு போணுமா? சரி ஓகே போலாம்." அப்படின்னு சொல்லி உடனே ஒரு எக்ஸைட்மென்ட் வந்துரும். அது வேற விஷயம். பட் ஸ்டில் நம்ம வந்து பிளாக் ஃப்ரைடே இந்த டீல்க்காக வெயிட் பண்ணியே சிலதெல்லாம் அப்படியே வச்சு வச்சு வாங்குவோம்ல. அதோட ஹாப்பினஸ் வந்து வேற லெவல் தான். நான் ஆல்ரெடி வந்து இந்த வீடியோவுக்கு முன்னாடியே டைசன் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் அது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவா அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்கல. ட்ரையர் மட்டும் ஜஸ்ட் ரன் பண்ணி பார்த்தேன். எப்படி இருக்கு? ஸ்மூத்தா இருக்கா? அப்படின்னு சொல்லி. ஆ இதுல வந்து நெறைய ப்ரோஸும் இருக்கு, கான்ஸும் இருக்கு. பட் ஸ்டில் வந்து இது என்னோட லாங் டைம் ட்ரீம் இது வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால ஓகே ட்ரீம்ன்னா அது வந்து எப்பாவது ஒரு பாயிண்ட்ல நடந்துரணும்ல, யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தா இதில நெறையா இருக்கு. நம்ம வந்து ஒரு ஒரு ஹேரா எடுத்து நம்மளே வந்து அத சுருட்டி வச்சு ஆ கர்லிங் பண்ணுவோம். பட் இதில வந்து நம்ம அப்படி பண்ண தேவையில்ல. நம்ம ஜஸ்ட் அது கிட்ட எடுத்துட்டு போனாலே அதுவே வந்து கர்ல் ஆயிடும். அதே மாதிரி ஸ்மூத்திங் பிரஷ்ஷும் வந்து 2, 3 வெரைட்டி இருக்கு. வால்யூமைசிங் பிரஷ் ஒண்ணு இருக்கு. ரவுண்ட் பிரஷ்ஷு. அது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது நல்ல வால்யூம் வந்தது. பேங்க்ஸ் எல்லாம் நல்லா சூப்பரா நின்னுச்சு. பட் வந்து இது கொஞ்சம் நம்ம வந்து அதுக்கு ப்ராப்பரா அது எப்படி பண்ணணுமோ, ஆ செட்டிங் ஸ்ப்ரே, ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் மூவ்ஸ் இதெல்லாம் போட்டு ப்ராப்பரா செட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ வந்து இதில இன்வர்ட் கர்ல் அண்ட் அவுட்வர்ட் கர்ல் அதோட ஆப்ஷன் இருந்தது. எந்த டைரக்ஷன்ல வேணுமோ, அப்படி திருப்பிட்டு அதே பொசிஷன்ல கர்ல் பண்ணலாம். ஸோ நான் யூசுவலா யூஸ் பண்ற கர்லிங் வாண்ட விட இது கொஞ்சம் ஈஸியா பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இது நான் வாங்குனது. பட் வந்து இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா ப்ராடக்ட் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணி பார்க்கல. பட் நான் வந்து அப்படி எல்லாம் போட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு வீடியோ வந்து தனியா போடுறேன். இது வந்து ஜஸ்ட் அன்பாக்சிங் மட்டும் தான். ஐ யூஸ் த ட்ரையர் தட் வாஸ் ஸ்மூத் ஓகே நல்லா இருந்தது. ஆனா இந்த பேக் வந்து அவங்க டிராவல் ஃப்ரெண்ட்லின்னு சொன்னாங்க. பட் ப்ராமிஸா வந்து இத நம்மளால வந்து ஃப்ளைட் லக்கேஜ்ல எதுலயுமே கேரி பண்ணிட்டு போ முடியாது. பேக் எல்லாமே நல்லா இருக்கு அந்த பாக்ஸ். பட் வந்து அது கொஞ்சம் ஹெவியா இருக்கு. ஸோ, அதுக்கு நம்ம தனியா ஏதாவது ஒரு பேக்ல போட்டு தேவையான டூல் மட்டும் தான் எடுத்து டிராவல் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். பட் செம்ம சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் அந்த அந்த எப்படி சொல்றது? அதோட சவுண்ட்லேருந்து எல்லாமே நம்ம யூசுவலா யூஸ் பண்றத விட கம்மியா இருந்தது. அதே மாதிரி ஹேர் ட்ரை ஆகுறதுமே வந்து ரொம்ப குயிக்காவே ட்ரை ஆயிடுச்சு. நல்லா இருந்தது. அதில கூல் செட்டிங் அண்ட் ஹீட்டே ஒரு 2 லெவலுக்கு இருந்தது. அது எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. இன்னும் இந்த பிரஷஸ் வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்கல. எனக்கு வந்து நேச்சுரலான ஹேரே வந்து ரொம்ப கர்லியா இருக்கும்.
ஸோ நல்ல கேர்லி ஹேருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ்ஷும், சாஃப்டாக ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி வாண்டுமே வந்து நம்மளோட ஹேரோட டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 2 சைஸில் இருக்குது. எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இன்னும் இதை நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு 2, 3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ப்ராப்பர் கேர்ள்ஸ் செட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். So that's it for the video. Thank you so much for choosing to watch this vlog and see you in the next video. Bye bye.